எல்லோருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது 2023ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி பலனை தான். எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்று நம்பி சனி பகவானை வணங்கி இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மந்தன் செய்வதை போல் மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பதுதான் பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு போகின்றார். சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை 5:23 மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு 6/3/2026 வரை அங்கிருந்து பலன்களை உங்களுக்கு தரப்போகின்றார். அவரது அருள் பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு அதிகமாக கொடுக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சி கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும். மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்பராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகின்றது. மீன ராசிக்கு ஏழரை சனியாக வருகின்றன. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்து வந்த மிதுன ராசிக்கு விடுதலை கிடைத்துவிட்டது. கடகராசிக்கு கண்டக சனி விளங்குகின்றது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் விலகும். தனுசு ராசிக்கு ஏழரை சனி முற்றிலுமாக விலகி ஓடிவிட்டன. சனி விளங்கும் ராசிக்காரர்கள் நவ சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் தருமாறு திருநள்ளாறு சென்று வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குருபெயர்ச்சி நடக்க உள்ளது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு சஞ்சாரம் செய்கின்றன. இதற்கு இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்கர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்வார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றனர். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் போவார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன் தரப்படுகின்றது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவிலில், நல்லிப்பட்டி போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய சனியின் ஆதிக்கம் குறையும். சனி பகவான் அட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் கிரகமாக இருக்கும். அதை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த 2023ஆம் ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை வழங்குவார் என்று பார்த்தால், இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் கை கொடுக்கும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்த சனி பகவானால் நல்ல மாற்றங்களும் வரப்போகின்றன. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். பிரிந்து சென்ற உறவுகள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமும் கூடும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவியும் உண்டு. இனிமை தரும் விதத்தில்தான் இடமாற்றமும் உங்களுக்கு அமையும். இந்த சனியின் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2, 7, 11 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகின்றார். இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். மனதுக்கு இனிய சம்பவங்களும் இல்லத்திலும் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். அதிகார பலம் பெற்றவர்களால் உங்களுக்கு சில காரியங்கள் நன்றாக நடக்கும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடும். கல்யாண முயற்சியில் இருந்தவர்களுக்கு தடையும் நீங்கிவிடும். பெண் பிள்ளைகள் சுப சடங்குகள், படித்து முடித்தவர்களுக்கு பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் போன்றவை இக்காலத்தில் கைகூடும்.
வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதனால் உங்களுக்கு உதிரி வருமானமும் கிடைக்கும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே தொழிலில் உங்களுக்கு வெற்றி நடைதான் போடுவீர்கள். பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் இருக்கின்றது. சனிப்பெயர்ச்சி காலத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை வழங்குவார் என்று பார்த்தால் 20/12/2023 முதல் 21/2/2024 வரை உங்களுக்கு சுப செலவுகளும் அதிகரிக்கும். கை நழுவி சென்ற வரன்களும் மீண்டும் வந்து இணைவார்கள். வீடு கட்டி குடிபெறும் யோகமும் உண்டு. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவு திருப்தி தரும் வகையில்தான் இருக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். உங்கள் வீட்டில் மங்கள ஓசையும் கேட்கும். பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளும் வரலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். சனியின் வக்கரகாலம் என்று பார்த்தால் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை 2 முறை சனி வக்கரம் பெறுகின்றார். இக்காலத்தில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும். வீண்பழிகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்க செய்யும். வீடு கட்டுவதில் தடைகள் ஏற்படும். வெகு தூரத்திற்கு செல்லும் யோகமும் கைகூடி வருவது போல் தோன்றி பிறகு கை நழுவி சென்றுவிடும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து சேரும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. எதையும் நீங்கள் துணிந்து செய்ய முடியாமல் தான் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் 22/2/2024 முதல் 14/3/2025 ராகு பகவான் எப்படிப்பட்ட பலனை வழங்குவார் என்று பார்த்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பும் உண்டு. பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். வசதி வாய்ப்புகளும் பெருகும் நேரமாகத்தான் இருக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக உங்களுக்கு முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் 15/3/2025 முதல் 6/3/2026 வரை இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவருக்கு வகை கரகமான குருவின் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது எதையும் திட்டமிட்டபடியே செய்ய முடியாது. விரயங்களும் அதிகரிக்கும். ஒரு தொகை செலவழித்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். நிம்மதியும் குறையும். நீங்கள் நேசித்தவர்கள் கூட யோசித்துதான் நீங்கள் பேசும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அகல ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவிடவும் நேரிடும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வக்கர காலத்தில் கடகராசிக்கு குரு பகவான் செல்கின்றார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆதாயம் திருப்திகரமாக இருக்காது. உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்கும். மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களை மகிழ்விக்கும். அதிகார வர்க்கத்தினர் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பதால் இல்லத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் நடைபெறும். விலகி சென்ற தொழில் கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைவார்கள். கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது பதவி மாற்றமும் வரலாம். நிலையான வருமானம் கிடைக்கவில்லையோ என்ற நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பெண்களுக்கான பலன் என்று பார்த்தால் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக உங்களின் உடல்நலம் சீராக இருக்கும். உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை நீங்கள் மேற்கொள்வதுதான் நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். கடன் பிரச்சனைகள் சமாளிக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலு அதிகாரிகள் வழங்குவார்கள். பக்கத்து வீட்டில் நீங்கள் பகையை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் பார்த்து கொள்வது அவசியம். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ராகு கேது எப்படிப்பட்ட பலனை வழங்குவார் என்று பார்த்தால் 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றார்கள். இதன் விளைவாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகின்றது.
படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கும். திருமணத்திற்காக முயற்சிகள் செய்தால் அதுவும் கைகூடும். நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை நீங்கள் நழுவவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்திற்கு வரும் கேதுவால் எதிரிகளின் பலம் குறைந்துவிடும். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களின் வயதுக்கேற்ற வெற்றிலையை மாலையாக அனுமனுக்கு அணிவித்து வழிபாடு செய்தால், அல்லது சிறப்பு வழிபாடாக நாமக்கல்லில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வ வளமும் பெருகும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும்.